நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீச்சபங்க ராஜயோகம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஒரு கிரகம் நீசமானால் அது எந்தெந்த வகைகளில் நீச்ச பங்கத்தை அடைகிறது என்பதை பல நூல்களில் படித்ததில் நீசமான கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாவது, உச்சமாவது, இது போன்ற ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஜோதிட கலையரசு ஆதித்யா குருஜி அவர்களின் புத்தகத்தில் 10 வகையாக அதை பிரித்திருக்கிறார். அதாவது சூரியன் நீசமாவது துலாம் ராசியில், சந்திரன் நீசமாவது விருச்சிக ராசியில், செவ்வாய் நீசம் ஆவது கடகம் ராசியில், புதன் நீசமாவது மீனம் ராசியில், குரு நீசம் பெறுவது மகர ராசியில், சுக்கிரன் நீசமடைவது கன்னி ராசியில், சனி நீசமடைவது மேச ராசியில். இந்த நீசமான கிரகங்கள் எப்படியெல்லாம் நீச்ச பங்கத்தை அடைகிறது என்பதை குருஜி அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார். அது எப்படி என்றால், நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறுவது 1. 2. நீச்ச கிரகம் பரிவர்த்தனை அடைவது 3. நீசன் வர்க்கோத்தமம் பெறுவது 4. நீச கிரகத்துடன் ஒரு உச்சன் இணைவது 5. நீசன் லக்னம் அல்லது சந்திரகேந்திரத்தில் இருப்பது 6. நீசனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரகேந்திரத்தில் இருப்பது 7. நீசனின் ராசி அதிபதி பரிவர்த்தனை அடைவது 8. நீசனை இன்னொரு நீசன் பார்ப்பது 9. நீசன் வக்ரம் அடைவது 10. நீசன் அம்சத்தில் சுபவர்க்கம் பெறுவது. இது போன்ற 10 வகைகளில் நீசமான கிரகத்தை, அதன் பங்கத்தை கண்டுபிடிக்கும் விதத்தை குருஜி அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார். மேலும் இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்யா குருஜி அவர்களின் பிளாக் ஸ்பாட்டில் இணையதளத்திற்குள் சென்று நீசபங்க ராஜயோகம் சில உண்மைகள் என்று டைப் செய்தால் அவருடைய எழுத்துக்கள் வரும். மேலும் பல விவரங்களை நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.